Welcome students. I welcome you all to the on-screen class 1, 9th standard social studies from Subhash Matriculation High Secondary School, Dangasi. In today's class, we are going to learn the 5th unit in geography. The topic is biosphere. So biosphere is the fourth sphere of the earth. So in this layer or in this sphere, the living things exist. So the living place for most of the living organisms. ஸோ உயிர் வாழக்கூடிய உயிர் வாழ்விடம். ஸோ வாழ்விடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். In the previous classes we have learned about atmosphere, lithosphere, like that. This is the endogenic process and the exogenic process. And now it's the time for learning the biosphere. So the living spaces of soils and other living organisms. So in this lesson we are going to discuss about the scope and meaning of biosphere and the meaning of ecosystem. So ecosystem means the வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாழ்விடம், மெயினான வாழ்விடம் நமக்கு. ஸோ ecosystems and its components and the biodiversities, and to know about the major biomes of the world, to know the need for the conservation of the biomes. So in this lesson these are the topics we are going to discuss about. Okay, so first introduction, biosphere. The biosphere is the fourth sphere. So atmosphere, troposphere, நம்ம layer wise and the biosphere அப்படிங்கிறது ஒரு fourth sphere. So like that, lithosphere பார்த்தோம். So it refers to the rock on the interior surfaces, and hydrosphere about the water surfaces, and the atmosphere is about the air in its surroundings. And it's like that. Biosphere is the place for living of flora and fauna. So flora means plants and fauna means animals. So இதோட வாழ்விடத்தை தான் என்ன வாழ்கிறதுக்கான இடத்தை தான் என்ன பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். So this is approximately 20 kilometer which is measured from the ocean floor. So ocean floorலேருந்து 20 kilometer to the troposphere வரைக்கும் 20 kilometer வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிய ஏரியாஸை நம்ம என்ன சொல்கிறோம், பயோஸ்பியர், the living space அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? So in this space the plants and animals live here. So MSL is the mean sea level. In this topic, so கடல் மட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய ஹைட்டு அண்ட் ஆல்வேஸ் in a narrow section of about 1 kilometer below the ஒரு கடல் மட்டத்திலேருந்து பிலோ மீன் sea லெவல்லேருந்து அந்த கடலோட ஆழத்துலேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் அந்த பயோம்ஸ் இதோட விதால உருவான. ஸோ வாழ்விடங்கள் வந்து பார்த்தோம்னா ஆல் லிவிங் திங்ஸ் தட் இஸ் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஆர் grouped into species. ஸோ ஸ்பீஷீஸ் பற்றி பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த இனங்கள் அப்படி இருக்குது. ஸோ தனித்தனியான இனங்கள் இருக்குது. ஸோ என்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆனாலும் even it is small or big, that's not a problem. பட் அதுக்கு என்ன ஒரு சின்ன இனமானாலும் சரி, பெரிய ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு இனங்கள் இருக்குது அண்ட் ஹேபிட்டட் வாழ்விடங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு லெசன் தான் இது. ஸோ திஸ் இஸ் த வெர்டிக்கல் ரேஞ்ச் ஆஃப் பயோஸ்பியர் ஆன் எர்த். ஸோ எர்த்தில் வந்துட்டு அந்த பிரமிட் ஷேப்பில் தான் என்ன இருக்குது நம்ம எக்கோசிஸ்டத்தோட, ஸோ அந்த பயோஸ்பியரோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது அப்படின்னு பார்த்தோன்னா ஓஷன் பிளட் இதில் வந்து பிளேஸில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளாட்டிங்காக இருக்குது. ஸோ அது மீன்ஸ் லார்ஜ் குவாலிட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் அண்டர் ஓஷன் ஃப்ளோர். ஸோ நிறைய மிருகங்கள், மைன்யூட் ஆர்கானிசம்ஸ், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஓஷன் லெவல்ஸில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆவரேஜ் ஓஷன் ஃப்ளோர் டெப்த். இந்த லெவல் பார்த்தோன்னா 2000லேருந்து 4000 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 4000 to 2000. ஸோ 0 to பிலோ 0 to, ஸோ மேப்பில் நம்ம இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் மார்க் பண்ணுற மாதிரி எபோவ் 2000 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த சேம் சி லெவல் இந்த. ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் தட் இஸ் த லைன்ஸ் தட் பார்ட்டிஷன் த ட்ரையாங்கிள். ஸோ அதை வந்து என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, லெவல் கொடுத்துருக்காங்க. அது வந்து சி லெவலுக்கு மேலே உள்ளது 2400, 4000, 6000 அண்ட் 8000 போட்டிருக்காங்க. லைக் த சேம் 2000, 4000 வந்து கீழ் நோக்கி வர பரப்பை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2400 எகெயின் தி செப்பரேட்டட். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோன்னா டாலஸ்ட் மவுண்டன் ஏரியாஸ் அண்ட் எகெயின் த லிவிங் ஆர்கானிசம். மோஸ்ட் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து லிவிங் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஓஷன் ஃப்ளோர், கடலுக்கு ஆழ்கடலில் உள்ள லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் 2000, 4000 கிலோமீட்டர் கீழே உள்ள ட்ரையாங்கிள் பேஸில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஓகே, அண்ட் தென் அபவுட் த எக்கோசிஸ்டம். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஃபார் எக்ஸ்பிளைனிங் த எக்கோசிஸ்டம். ஸோ வாழ்விடங்கள். ஸோ திஸ் இஸ் த picture of the ecosystem. So when we observe the picture carefully, we can observe that most of the living organisms living on the surfaces, and like that, similar to that,
most of the living organisms also live inside the water surfaces. So அதான் வந்து structurized கொடுத்துருக்காங்க. So below the water surfaces பார்த்தோன்னா there are also land. So on the land also, on the land below the sea level also, there are so many living organisms and microorganisms and plants are also available. Like that above the earth surface also so many big living organisms are living. And also on the water surfaces, so தண்ணிக்கு மேலேயும் இருக்குது, தண்ணியிலையும் இருக்குது, தண்ணிக்கு கீழே உள்ள ஓஷன் ஃப்ளோர்லையும் பார்த்தோன்னா நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இதான் என்ன சொல்லுவோம், ஸோ மஷ்ரூம்ஸ் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் இது காசஸ் ஆகுது, ஸோ பிளான்ட்ஸு, ஸோ ஃபிஷ்ஷஸ்ஸு, டாட்டாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்ட்ஸு, சன், இந்த இதெல்லாம் தான் சொல்கிறாங்க, இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ், ஸோ ஹீட்டு, லைட்டு, டெம்பரேச்சர் எல்லாம், எர்த், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு லிவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவிங் பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தீஸ் எக்கோ சிஸ்டம்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 different components. ஸோ 3 components இருக்குது. when we observe about that, there are abiotic components, biotic components and the energy components. So first one about the abiotic components. So non-living organisms தான் எதை சொல்கிறோம், abiotic components அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து என்னென்னா physical and chemical factors in the environment. இதை பற்றினா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா லேண்டு. ஸோ இதெல்லாம் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ லேண்டில் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, பட் லேண்ட் இஸ் ஏ நான் லிவிங் ஆர்கானிசம். லைக் தட் ஏர், வாட்டர், கால்சியம், அயன், இதெல்லாமே என்னது. ஸோ லிவிங் ஆர்கானிசத்துக்கு டு சர்வே இட்ஸ் லைஃப் ஆஃப் எ ஆர்கானிசம்ஸ் ஆல் தீஸ் abiotic components ஆர் நீடட். ஸோ வந்து மண்ணுக்கு வந்து உயிர் இல்லை, பட் மண்ணில் வந்து நிறைய என்ன உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அப்படி மண் இல்லாமல் வந்து யாரால் வாழ முடியுமா, வாழ முடியாது. இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ஆல்சோ தே ஆர் நாட் ஏபிள் டு live or survive in the world without any earth, land, air, water. ஸோ அந்த வாட்டருக்கு உயிர் இல்லை, பட் வாட்டரில் நிறைய லிவிங் ஆர்கானிசம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, abiotic components. And then belongs to the biotic componentsல பார்த்தோம்னா they are again further divided into producers and consumers. That is, producers means the autotrophs and the consumers mean the heterotrophs. So autotrophs means they didn't need any help of other organisms to live. ஸோ இன்னொரு லிவிங் ஆர்கானிசமோட ஹெல்ப் இல்லாமல் வாழ்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிளான்ட்ஸு, ஆல்கே, பாக்டீரியா, they directly consume their energy from the abiotic components. ஸோ abiotic மண்ணிலேருந்து, தண்ணீர்லேருந்து, அதோட ஸோ பாசிகளெல்லாம் இருக்கும். தண்ணியிலே என்ன செய்யும், நம்ம தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து அதுவே கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ லைக் தட் நம்ம யாரும் வந்து வளர்த்துக்கணும்னு, ஸோ செடிகள் அந்த மாதிரிலாம். ஸோ மெயினான வேறு பிளான்ட்ஸு, க்ராப்ஸு, அந்த கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸை பற்றி அவங்க சொல்ல வரல. பட் நார்மலி பிளான்ட்ஸ் வந்து என்ன செய்யும், நம்ம வந்து அதுக்கு தேவையானதை வந்துட்டு அதுவாக தானே வளரக்கூடியதாக என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனக்கு வாழ்வு தானே தன் வாழ்வுகள் அப்படின்னு சொல்லி வாழ்வு உணவை அதுவே தேடிக்கிறத கன்சியூமர்ஸ். அண்ட் அகெயின் அபவுட் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இதில் வந்து இதை வந்து ஆட்டோட்ராப்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ தே நீட் த ஹெல்ப் ஆஃப் அதர் ஆர்கானிசம்ஸ். அதை தான் என்ன சொல்கிறோம், ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஸோ பிளான்ஸோட இதை கன்சியூம் பண்ணி வாழ்கிறது, அதை வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பிளான்ஸோடையும் இந்த கன்சியூமர்ஸ் ஆட்டோட்ராப்ஸையும் தன்னோட இதுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடியது, பாக்டீரியாவையோ, பிளான்ஸையோ, ஆல்கேயோ பயன்படுத்தக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட இதை கன்சியூம் பண்ணணும். அண்ட் அகெயின் த கன்சியூமர்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அண்ட் டீகாம்போசர்ஸ். ஃபர்ஸ்ட்டில் ப்ரைமரி கன்சியூமர்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜீப்ரா, கோட் எல்லாமே. ஸோ த கேட்டில்ஸ் மோஸ்ட்லி தே என்னது டேக் ஃபுட் ஃப்ரம் த ஹெட்ரோட்ராப்ஸ்லேருந்தோ இல்லை ஆட்டோட்ராப்ஸ்லேருந்தோ ஆட்டோட்ராப்ஸ்லேருந்து அதோட பிளான்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி அதோட கோட்டில் புல் அதெல்லாம் சாப்பிட்டு அது வளருது. அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ் பார்த்தோன்னா ஹெபி ஓரஸ். ஸோ அந்த ஆடு மாடுகளாக சாப்பிடுது. ஸோ ஆடு மாடுகள் வந்துட்டு புல்லை சாப்பிடுது. இந்த ஆடு மாடுகளை என்ன சொல்லுவாங்க, அதை சாப்பிடக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, லயன், ஸ்னேக், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் அதை சாப்பிடுது. ஸோ அதை வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் அபவுட் த டெர்ஷரி கன்சியூமர்ஸ் பார்த்தோம்னா கார்னிவோரஸ் அனிமல்ஸ். ஸோ கார்னிவோரஸ் அனிமல்ஸ் மீன்ஸ் ஹெர்பிவோரஸ் மீன்ஸ் ஈட்டிங் ஒன்லி த பிளான்ட்ஸை வந்து ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து கோட்டு, சீப்ரா எல்லாமே ஹெர்பிவோரஸ் கொடுக்குறோம். ஸோ ஸ்மால் கார்னிவோரஸ். ஸோ இது வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ் கன்சிடர்ட் ஸ்மால் கார்னிவோரஸ். என்ன அனிமல்ஸை சாப்பிட்டு வாழ்கிறத நம்ம கார்னிவோரஸ்ன்னு சொல்கிறோம். செகண்டரி கன்சியூமர்ஸில் வந்து ஸ்மால் கார்னிவோரஸும் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்ஸில் பிக் கார்னிவோரஸ் அனிமல்ஸ். தட் இஸ் அந்த டாப் கார்னிவோரஸ் ப்ரே ஆன் போத் இந்த ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ் ஆடு அது மாதிரி விஷயங்களையும் சாப்பிடும், இந்த கார்னிவோரஸ் அனிமல்ஸையும் சாப்பிடும். ஸோ சின்ன கார்னிவஸ் அனிமல்ஸையும் சாப்பிட்றதா என்ன சொல்லுவோம், அவுல், க்ரொக்கோடைல் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாம் என்ன சொல்கிறாங்க,
ஸோ போத் ஹெர்பிவோரஸாகவும் இருக்கும், பிளான்ட்ஸ் இதுவும் சாப்பிடும், ஃப்ளஷ் இதையும் சாப்பிட்றத நம்ம இந்த டெர்ஷரி கன்சியூமர்ஸ் என்னது டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் த டீகாம்போசிஷன்னா சரி அழிந்த, ஸோ ப்ரிப்பேரிங் இட்ஸ் இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரிப்பேரிங், அதோட உணவை வந்து அதால் தேடிக்க முடியாது. லீவ் ஆன் இந்த டீகேடு பிளான்ஸ், அழுகின நிலையில் உள்ள தாவரங்கள்லையோ இல்லை அனிமல்ஸ்லையோ இருக்கக்கூடியதான் என்ன ஃபங்கஸ், மஷ்ரூம்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோன்னா இன்னொன்று அந்த காளான்களெல்லாம் எப்படி உருவாகுது. ஒரு இது வந்து இப்போ நம்ம வென் வி அப்சர்வ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மஷ்ரூம்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். கல்டிவேஷன் ஆஃப் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்து, தட் மீன்ஸ் இந்த வைக்கோல் எல்லாம் எடுத்து அதை வச்சு என்ன தண்ணீர் தெளித்து அதை அழுக வச்சு அதுலேருந்து தான் என்ன ஆகும், இந்த மஷ்ரூம்லாம் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்ன சொல்லுவோம், டீகாம்போசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீகாம்போசஸ் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரிப்பேரிங் இட்ஸ், அவங்களோட உணவை வந்து தானாக தேடிக்க முடியாது, ஏதாவது ஒன்று அழுகி அதுலேருந்து உருவாகக்கூடியதான் என்னது ஃபங்கஸு, மஷ்ரூம்ஸ் எல்லாம். ஸோ இந்த பூப்பணங்கள், இந்த பூஞ்சைகள் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட் அபவுட் த எனர்ஜி கன்சியூமர்ஸ். ஸோ எனர்ஜி கன்சியூமர்ஸ் பார்த்தோன்னா த சன் இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி லெவல் என்னென்னு பார்த்தோன்னா சன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கும் எனர்ஜி கொடுக்குறது. ஸோ அந்த சன்னோட எனர்ஜியை கன்சியூம் பண்ணி ஒரு எக்கோசிஸ்டமில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ இன் அன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஃபார் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபுட் வெப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் சி ஃப்ரம் த லாஸ்ட், ஃப்ரம் வாட்டர், லேண்ட், இதுலேருந்துலாம் என்ன செய்யுது, பிளான்ட்ஸ் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இந்த பிளான்ட்ஸு அண்ட் ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை சாப்பிட்றது யாரெல்லாம் பார்த்தோன்னா ரேட்டு, பேட்ஸு, ஃப்ராகு, இந்த மாதிரி இன்செக்ட்ஸு, ஸ்குரல், டியர் எல்லாத்தையும் பிளான்ட்ஸ் இது எல்லாத்தையும் சாப்பிட்றது, ஹனி அந்த மாதிரி ஸ்மால் இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட்ஸை சாப்பிட்றது, இந்த மாதிரி ஸ்மால் இன்செக்ட்ஸ் அண்ட் ஸ்மால் பேட்ஸை சாப்பிட்றது யாரெல்லாம் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிங்டெயிலு, விப்டெயில் இதெல்லாம் இந்த ரேட்டை சாப்பிட்றதுல இந்த ஈகிள் அந்த மாதிரி அனிமல்ஸு, ஸோ ஜாக்ரா ரேபிட்டு, பைன் மார்டின், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பூச்சிகள், இந்த மாதிரி ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸு இவங்களெல்லாம் சாப்பிட்ற லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் இந்த மாதிரி விஷயங்களாம் சாப்பிட்றது யார், ஊல்ஃபு, மவுண்டன், லயன், கேட் அந்த மாதிரி இன்னும் பெருசாக இதை மாதிரி பெருசாக என்னது இது மாதிரி தான் எக்கோசிஸ்டமோட ஃபுட் வெப் வந்து போகுது. நெக்ஸ்ட் ஆல்சோ என்னது இது லைஸ்ட்டு ஃபைனலாக நம்ம லைஃப் சைக்கிள் மாதிரி பார்த்தோம்னா வென் த பிக் அனிமல்ஸ் டெட், அது வந்து இறந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதோட அழுகினது அதில் அழுகின இந்த வல்ச்சரில் அந்த அழுகின இதை தான் சாப்பிடும். அப்படி தான் டெட் பாடிஸில் வந்து சாப்பிடணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த டிகாம்போசிஸான இதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதில் ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா அந்த மாதிரி திரும்ப உருவாகுது, திரும்ப அதை வந்து இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் ஃபுட் வெப் வந்து ஃபுட் செயின் வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட்ஸ் புல்வெளிகளை எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸில் இருக்குது. அது எங்கெல்லாம் பார்த்தோன்னா ப்ரைரிஸ் நார்த் அமெரிக்காவில், நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூரேஷியா, பம்பாஸ் that is Argentina and Origa, and Wild South Africa, Downs Australia, Canterbury New Zealand, and Manchurian in China. So these are the places in different countries of temperate grasslands. And then about the tundra biomes. So in the tundra biomes என்னன்னு பார்த்தோன்னா mostly of the ice கன்சர்விங் ஃப்ராசன் ஆகிருக்கக்கூடிய ஸோ பனி உறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த தூந்த்ரா பயம்ஸில் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி த ரீஜியன்ஸ் ஆஃப் என்னென்னு பார்த்தோன்னா ஏஷியா, நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த ஏஷியா, தட் இஸ் அண்டார்டிக் ஓஷன்ஸ், அண்டார்டிக் ரீஜியன்ஸை சொல்கிறோம்ல, ஸோ அந்த பிளேசஸ் இதில் வந்து நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த ஏஷியா அண்ட் கனடா, யூரோப் எல்லாமே என்ன இந்த பயோமில் சார்ந்தது. அண்ட் தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் barren lands அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூந்த்ரா பயோம்ஸ் இஸ் ஆல்சோ known as barren lands. So this biome experiences severe winter and a short cool summer. ஸோ இங்கே வந்து ரீஜியன்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிவியர் ரொம்ப கோல்டாக இருக்கும் அண்ட் சம்மர் சீசன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் ஆர் த மேஜர் ஆக்குபேஷன். ஸோ இந்த இடத்துலையும் நொமேடிக் லைஃப், ஆதிவாசிகளோட எனது பழங்குடியினத்தவர்களோட பிறப்பிடம் அந்த வாழ்விடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்டிங்கும், வேட்டையாடுதல் அண்டு ஃபிஷ்ஷிங் இருக்கும். அண்ட் பாப்புலேஷன் ஹியர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸோ ஹார்ஷ் என்விரான்மெண்ட். ஸோ இது இங்கே வந்து எப்படி இருக்குன்னா லீவ்ஸ் இன் இக்லூ, ஸோ பனி வீடுகள் மாதிரியான அமைப்புகள் இருக்குல்ல, இங்கே வந்து விண்டரில் வாழ்வாங்க. அண்ட் டென்ஸ், தே யூஸ் டென்ஸ் டு லீவ். ஸோ இது அந்த டென்ஸ் மாதிரி கட்டி அதில் வாழ்வாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக் வில்லோஸ், கிச்சன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதோட இதெல்லாம் பிளேசஸ், சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் லிவிங் பிளேசஸ். தென் இதோட செடிகள் ஃபானா லைக் த என்ன ஆனிமல்ஸ் எப்படி இருக்கும், யாரெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா போலார் பனிக்கரடிகள் இருக்காங்களா, நெக்ஸ்ட்டு ஊர்வாய் ட்ரைன், ஸோ ஓநாய்கள் அண்ட் ரெயின் டீர், ஸ்னோய் அவுல். ஸோ இந்த மாதிரி
அனிமல்ஸ் எல்லாம் இங்கே அந்த பனி இடத்துல இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் பிலாங்ஸ் டு த தூந்திரா பயோம்ஸ். And about the aquatic biomes, the aquatic means we know that aqua means water அப்படி தானே. ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ் அண்ட் மெரைன் வாட்டர் பயோம்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தோன்னா லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், வெட்லேண்ட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் ட்ரிங்கிங் ஃபார் த ஹியூமன்ஸ் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் and also for the irrigation, sanitation industry எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரெஷ் வாட்டர் பயம். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ஒரு லேக்ஸ், பாண்ட்ஸ், ரிவர் அந்த மாதிரியானது. அண்ட் அபவுட் த மெரைன் பயோம்ஸ் பார்த்தோன்னா, ஸோ தீஸ் ஆர் த என்னது, ஸோ பாசிகள் இந்த மாதிரி ஆழ்கடலில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கு யூஸ் ஆனதை நான் சொல்கிறாங்க மெரைன் பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம முத்துக்களோட இதுக்கு ஸோ உருவாக்குறதுக்கு அண்ட் என்னது கண்டுபிடிக்கிறதுக்கு புது புது லிவிங் ஆர்கானிசம்ஸ், புதிய பிளான்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மெரைன் பயோம்ஸில் இருக்குது. ஸோ நிறைய விதமான பாசிகள். ஸோ இது ஆல்கேஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் காஸ்மெட்டிக் பர்பஸஸ். ஸோ ஹியூமன்ஸ் யூஸ் அக்வாட்டிக் பயோம்ஸ் ஃபார் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டருக்கு, ஃபுட்டுக்கு அண்ட் லெஷர் ஆக்டிவிட்டி. ஸோ என்ன நவடேஸ் இந்த லெஷர் ஆக்டிவிட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஆழ்கடலில் போய் ஃபங்க்ஷனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறது, ஆழ்கடலில் வந்து ஏதாவது ஒரு ஷூட் பண்ணுறது, வ்ளாக் பண்ணுறது அண்ட் என்னது அண்டர் வாட்டரில் போய் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து என்ன டெக்னாலஜி ஆல்சோ டெவலப்ட் அண்ட் ஆல்சோ ஹியூமன்ஸ் ஆல்சோ ரெடி ஃபார் செலிப்ரேட்டிங் சச் என்டர்டைன்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் வந்து மேஜர் ஆஃப் த ஸ்பீஷஸ், மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ், algae அண்ட் அதர் plants also found in. So and main thing in the underwater marine இது பார்த்தோன்னா முத்துக்கள். ஸோ கோரல் ஃபார்மேஷன் சொல்லணும். ஸோ முத்துக்கள் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா கடலில் போய் என்னது ஆழ்கடலில் போய் தான் முத்துக்கள் எடுப்பாங்க. சிப்பிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து இன்றைக்கி நாளடைவில் என்னது அழிஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒய்? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் பிகம்ஸ் டிகாம்போஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வி டெஸ்ட்ராய் ஆல் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ் பை யூஸிங் த unavoidable products such as இந்த பிளாஸ்டிக்ஸோட யூசேஜ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நீரில் கலக்கிறனாலையும் டியூ டு த ஓவர் பொல்யூஷன்னாலையும் இந்த மாதிரி நிறைய ரேர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பிகம்ஸ் டிஸ்ட்ராய்ட். ஸோ சம் ஆஃப் த த்ரெட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் டு அபயோட்டிக் அக்வம்ஸ் என்னது பார்த்தோன்னா ஓவர் ஃபிஷிங், பாப்புலேஷன் அண்ட் ரைஸ் இன் த சீ லெவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கன்சர்வேஷன். ஸோ இது எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா a biosphere extends from the deep ocean. So எப்படி கன்சர்வ் ஆகிருக்குன்னா less rain forest. So mostly people play an important role in maintaining the flow of energy in the biosphere. So இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா not we depend on the not we complain about the other living organisms. So the human beings are the only responsible persons to save and conserve this biodiversities and biosphere. So the ever increasing population results in over exploitation of biological resources. ஸோ இந்த ஃப்ளாரா அண்ட் ஃபோனாவோட வந்து பூமியில் இருக்கக்கூடிய ரேர் ஸ்பீஷீஸை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இட்ஸ் மேன்ஸ் டியூட்டி டு கன்சர்வ் அண்ட் கேர் ஃபார் த எர்த் அண்ட் மேக் இட் எ பெட்டர் பிளேஸ் டு லீவ் இட். ஸோ நம்மளோட வாழ்விடத்தை நம்ம வந்து நம்ம வீடு நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய பூமியையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஹியூமன்ஸ் வர மாதிரி அனிமல்ஸு பிளான்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அவங்களையும் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம், அழிச்சிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி பிலாங்ஸ் டு த ஹியூமன் பீயிங்ஸ், மேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் எ ஸ்பெஷல் எக்கோசிஸ்டம் or specialist environment with flora and fauna that require protection and nurturing. So there are 18 biosphere reserves in India. So இந்த கன்சர்வேஷன் ப்ராசஸுக்காகவே நிறைய அமைப்புகள் இருக்குது. How many ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இந்தியாவிலேயே இருக்குது. ஸோ வென் வி கம்பேரிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தோன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் நிறைய இது என்ன கன்சர்வ் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் அவங்க நினச்சா மட்டுமே என்ன செய்ய முடியாது, கன்சர்வ் பண்ண முடியாது. இட்ஸ் a duty of each and every citizen, not only citizen of a manன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒவ்வொரு நாட்டோட குடிமக்களுக்கும் மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் என்னது நம்ம இங்கே இருக்கவங்க இந்தியன்ஸ் வந்து இந்தியாவில் தான் பாதுகாக்கணும் அவங்க அப்படி கிடையாது. எர்த் அப்படிங்கிறது இட்ஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமனுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அனிமல்ஸை சாப்பிட்றோம். வி போத் கன்சியூம்
ஃப்ளாரா அண்ட் as well as ஃபோனா அப்படி தானே. ஸோ அது போக நம்மளோட சாப்பாட்டுக்காக வேண்டியது என்ன செய்யணும், அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும். அண்ட் ஆல்சோ ரேர் ஸ்பீசிஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம பூமியில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஸோ இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் எ மேன் டு save the earth. Okay, so okay students, that's all for the class today. In this lesson we have learned about biosphere, biomes and the classification of biomes and about the ecosystems. And I will show the animation videos for this topic. Okay, so I will attach this animation video within this, and you may also watch that also. And the homework is to study and revise all the subjects that we have previously learned, and you want to write all the question answers, textbook question answers in your note. Okay, and submit your notes to school. So all the best students, we will meet in the next class with a new concept. Okay, all the best. Thank you. Ecosystems are large, often highly complex areas of our environment. In this video, we will be discussing some of this complexity as it relates to how different aspects of an ecosystem interact with one another. Ecosystems are composed of both biotic or living and abiotic or non-living components. Let's start by discussing the abiotic parts of an ecosystem. Sunlight, precipitation, soil composition, temperature, and air currents are all examples of abiotic components that can be found within an ecosystem. While each of these components is important by itself, how they interact with each other also greatly influences the environment. For instance, in places like tropical rainforest, precipitation almost always comes in the form of rain because of the high average temperature. However, in the places like temperate forests, where temperatures are much more variable, much wider variety of precipitation types exist. Even though the two habitats are both dominated by trees, the difference in the temperature ranges result in vastly different precipitation types and amounts. The variation in the temperature and precipitation also affect the local wildlife, the biotic component. It helps determine which species can survive in a given ecosystem. The biotic component of an ecosystem also interact with one another, much like the abiotic components. One of the best examples of this is how the various trophic levels interact with each other. At the lowest trophic level are the herbivores, those animals that primarily eat plants. In the next trophic level are the animals that eat the herbivores as well as some plants, known as omnivores. At the highest trophic level is the carnivore and is represented by animals such as wolves, lions, and eagles. Each of these trophic level interacts with the other either directly or indirectly. A direct interaction between trophic levels usually takes the form of one organism consuming another, such as when hawks eat mice. The indirect interaction can be a bit hard to see, but often occurs when there is an intermediate step involved between two trophic levels interacting. Using the previous example, berries frequently consumed by mice are able to grow better as a result of the hawks eating those mice. In this example, the interaction is the hawk aiding the berries' growth by consuming the mice that eat them. Which trophic level do you think has the most direct interaction with other trophic levels? Pause the video and think. If you said the intermediate trophic level of the one that contains omnivores, you are right. Omnivores tend to eat a much wider variety of organisms than either of the other two trophic levels. This variety in their diets leads to them having more direct interaction than other trophic levels. Interactions within an ecosystem can also occur between abiotic and biotic components. One example of this is when weather patterns like thunderstorms cause forest fire and alter the habitats of the organisms living within the forest. About the biodiversity. So biodiversity அப்படின்னு சொன்னால் அது biological living organisms, ஸோ plants, animals and microorganisms எல்லாமே வந்து ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஸ்பியர் தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதை பற்றினது. ஸோ இதுக்கு என்னது எஜுகேஷ்னல் ஃபீல்டே இருக்குது. ஸோ பயாலஜிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் மீன்ஸ் எக்காலஜிக்கல் பேலன்ஸு, இந்த சாயிலோட பெனிஃபிட்ஸு, டூரிசம், எஜுகேஷன், ரிசர்ச், இந்த மாதிரி நிறைய ஒரு வேஸ்ட் ஃபீல்டாகவே என்னது பயோடிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல அபவுட் தட் மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பயோம்ஸ். ஸோ பயோம்ஸ் இஸ் a living space for the combination of flora, fauna and all other organisms. ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்,
பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பயோமில் வந்து பார்த்தோம்னா கிளாசிஃபைடு இன்டு டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அண்ட் அக்வாட்டிக் பயோம்ஸ். ஸோ டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் இந்த டெசர்ட் ஏரியாஸ், கிராஸ் லேண்ட்ஸு, ஃபாரஸ்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ see here, this is the picture for terrestrial biomes and இதில் வந்து டெசர்ட் ஏரியாஸ் இந்த மாதிரி சர்ஃபேஸஸ் இருக்கும். அண்ட் அபவுட் அக்வாட்டிக் பயோம்ஸ் பார்த்தோம்னா அண்டர் சர்ஃபேஸ் வாட்டர், ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை நம்ம என்ன சொல்கிறோம், அக்வாட்டிக் பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ்லேயும் பார்த்தோம்னா there are so many diversities and so many types. ஸோ that is பார்த்தோம்னா tropical forest. ஸோ this is the டெரஸ்ட்ரியலோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பயோம்ஸில் உள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஒரு வெரைட்டி, அண்ட் அகெயின் கிராஸ்லேண்டு, டெசர்ட்ஸ், அண்டு அக்வாட்டிக்கில் பார்த்தோன்னா மெரெயின் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிற போது லேக்கு, பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் உள்ளது. அண்ட் மெரெயின் அப்படிங்கிற போது கடலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடியது அந்த மெரெயின் ரிசோர்ஸஸ். ஸோ அதில் உள்ளது தான். அந்த அக்வாட்டிக் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 types and the terrestrial biome is classified into 5 types. There is tropical forest biomes, tropical savanna biomes, desert biomes, temperature grassland biomes and tundra biomes அப்படின்னு classify பண்ணுறாங்க. ஓகேவா? So these are the pictures for that. So classical tropical savanna grasslands biomes in different types இருக்கு. See the types. So this is the US National Cancer Institute has identified about 70% of the plants used for treating cancer. So cancer அப்படிங்கிறது வந்து we know that it is a very dangerous disease. For this disease also 70% of the plants are using for the treating this disease. So இது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா US National Cancer Institute வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபவுண்ட் இன் எங்கே இந்த பிளான்ஸ் மோஸ்ட் ஆஃப் த 70% ஆஃப் பிளான்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் எ மெடிசினல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் பிளான்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்டட் இன் த ரெயின் ஃபாரஸ்ட், தட் இஸ் லெப்பாக்கோ அப்படிங்கிற ஃபாரஸ்ட்டில் வந்து கேன்சர் அப்படிங்கிற டிசீஸுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அபவுட் த ட்ராபிக்கல் செவன்னா கிராஸ்லேண்ட். ஸோ இந்த புல்வெளிகள். ஸோ புல்வெளிங்கும் போது நம்மள மாதிரி சாதாரண புல்வெளிகள் கிடையாது, வளர்ந்த அளவுக்குள்ள புல்வெளி, சவன்னா, சஹாரா, நொமேடிக். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நொமேடிக், ஸோ ப்ரிமிட்டிவ் பீப்புள் லிவிங் தேர் ஆர் கால்டு நொமேடிக். ஸோ நொமேடிக் அப்படின்னா ஆதிகால பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து இன்றைக்கும் டெசர்ட் ஏரியாஸில், ஸோ இந்த மாதிரி பிளைன்ஸ், கிராஸ்லேண்ட்ஸில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ த காமன் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர். ஸோ இங்கே உள்ள அனிமல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லயன், லெப்பர்ட். தென் விஷுவலைஸ் த சீனரிஸ் ஆஃப் டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த லயன், டைகர் அண்ட் அந்த மாதிரி உள்ள டாக்குமெண்ட்ரிலாம் போடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ட்ரை கிராஸ்லேண்ட்ஸாக இருக்கும். அதில் தான் பார்த்தோன்னா லயன், டைகர், டீர், ஜீப்ரா, ஜிராஃப் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து என்னது ஃப்ளோரா சச் உள்ள தாவரங்கள் எப்படி இருக்கும், ஸோ செடிகளெல்லாம் எப்படி இருக்குன்னா ரோட்ஸ் கிராஸ் இருக்கும், ரெட் ஓட்ஸ் கிராஸ், லெமன் கிராஸ், இந்த மாதிரியான புல்கள் இருக்கும். நம்ம புல்லுன்னா பச்சை பசலன்னு அந்த புல்லை சொல்கிறேன், வறண்ட நிலத்திலையும் இருக்கக்கூடிய புல்கள். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஃபார் தேட். ஸோ கிரேஸ்லேண்டோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா திஸ் இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜீரோஃபைட்ஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், ஜீரோஃபைட்ஸ் வந்து கள்ளி செடிகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த சேலின் டெசர்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா கள்ளி செடிகள், வறண்ட மணல் பரப்பாக இருக்கும், அதில் வந்து முள் செடிகள் இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம், கள்ளி செடிகள் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவோம், முட்கள் செடிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஓசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர், ஒரு சின்ன ஒரு ஏரி, குட்டை குளங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ கொஞ்சம் டெசர்ட்டுக்கு நடுவுலேயே கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஓசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் எ ஃபெர்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் ஃபவுண்ட் இன் டெசர்ட்ஸ் அண்ட் செமி ஆரிட் ரீஜியன். ஸோ இங்கே வந்து கல்டிவேஷன் வந்து இருக்காது. மோஸ்ட்லி இந்த டெசர்ட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ் கிராப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாம்ஸ், டேட் பாம்ஸ், தென் பேரிச்சை, ஈச்சை மரங்கள் அண்ட் அத்திப்பழங்கள், ஸோ ஃபிக்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரையான இடத்துலையும் சிக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி உள்ளது. என்ன செய்யும், ரொம்ப நிறைய தண்ணீர் வேண்டாம், தண்ணீர் வந்து நிறைய ஊற்றாத அளவுக்கு உள்ள கிராப்ஸ் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். RJ sending me pics from the zoo. Check this guy out. Aw, a rhinoceros. I love rhinos. Why can't they live here? Because a rhino's natural habitat is in grasslands, like the savannas of Africa. That's a completely different biome than where we live. Yeah, I guess it is a lot different than here. But, what exactly is a biome anyway? Let me show you. I bet I can get online and find some pics that really illustrate the beauty of each biome. Rock on. Let's do it. So a biome is a major ecosystem made up of many different habitats. There are 6 different biomes found on planet Earth. Are all 6 biomes totally different? Yes.
The 6 biomes are taiga, tundra, deciduous forest, tropical rainforest, desert, and grassland. The main difference between each one is its climate, the unique temperature and precipitation found there. We live in the biome known as a deciduous forest. So what makes this deciduous forest so special? A deciduous forest is the only biome with 4 seasons. The only one? Yep, spring, summer, winter, and fall. Trees here bloom in spring and lose their leaves in the fall. Animals like foxes, bobcats, and songbirds all live in different habitats throughout the deciduous forest. Enough about this place. Tell me about somewhere warm and exotic. Bright flowers and exotic animals like leopards, toucans, and monkeys are found in the tropical rainforest biome. The rainforest's climate is warm and humid year-round, and heavy rains help keep it lush and green. That's my fave, the tropical rainforest biome. Not so fast. There are 4 more. The taiga is the largest biome of all. It stretches across most of Canada, parts of Europe, and Asia. Its climate has 2 seasons, cold winters and warm summers. You'll find habitats for moose, Canadian geese, other migrating birds, and even the bald eagle here. Ooh, bald eagles are rare. Even farther north is the tundra. Its climate is so cold and frozen that no trees can grow. Instead, there are dwarf-like flowers and plants that only bloom for 8 weeks a year. This is where polar bears, reindeer, and caribou live. I always wondered where reindeer came from. Now, let's heat things up and head to the desert. The desert, that's hot. It is hot, and its climate is very dry. Deserts receive less than 10 inches of rain all year. Prickly plants like cacti that can store water live here, along with iguanas, lizards, beetles, and jackals. That's 5. One more biome to go. Last but not least is the home of the rhino, the grassland. Isn't a lot of the United States grassland? Yes, but Africa, Asia, and South America have grasslands too. Grains like corn, wheat, and barley grow here, making a good home for animals that graze, like gazelles, zebras, and our friend the rhino. But they're not alone. Hunters like lions, tigers, and hyenas lurk in the grasslands too. The grassland is one wild biome. That's all 6. Still sticking to your favorite from before? Let me think. There are 6 biomes found on Earth, and they all have different climates. Every biome has its own unique plant and animal life, and is home to many different habitats. So which is your favorite? Taiga, tundra, deciduous forest, tropical rainforest, desert, or grassland? I can't pick a favorite. All 6 biomes are pretty sweet.